அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தம்பால் செய்து காணிக்க போகிறேன். உளுந்தம்பால் செய்கிறதுக்கு உளுந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரைமுடி தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1 இன்ச் அளவு இஞ்சி அதையும் சுத்தமாக தோல் நீக்கிட்டு கட் பண்ணி 4 ஏலக்காய் போட்டுருக்கேன். போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அடுத்து கழுவி வச்சுருக்கிற உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் நான் ஊற போட்டேன். அது ஒன்று ரெண்டும் உளுந்து அந்த கருப்பு தோல் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது தான் உடம்புக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச உளுந்தை ஒரு குக்கிங் பாட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் 1 கப் தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்தம்பால் செய்கிறதுக்கு தண்ணி தாராளமாக விட்டு நம்ம கலந்துக்கிட்டோம்னா தான் அடி பிடிக்காமல் இந்த உளுந்தம்பாலை நம்ம ரெடி பண்ண முடியும். கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாது, அடி பிடிக்காது. அந்த மாதிரி நம்ம பக்குவமாக இந்த உளுந்தம்பாலை ரெடி பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுருக்கும் போது கூழ் பதத்துக்கு வந்துருச்சு உளுந்தம்பால். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கருப்பட்டி பாகு நான் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், உளுந்தம்பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம். நான் உளுந்தம்பாலை ஆற விட்டு தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ கருப்பட்டி பாகை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த உளுந்தம்பாலை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வழக்கமாக நான் வச்சுருக்கிறேன். இந்த உளுந்தம்பால் செஞ்சு மகளுக்கு 1 கப்பு, ஜிக்கு 1 கப்பு, எனக்கு 1 கப்புன்னு நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.